அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் மிகை ஊதியம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் மிகை ஊதியம் வழங்க ரூபாய் 163.81 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த சி மற்றும் டி பிரிவினருக்கான அந்த மிகை ஊதிய தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 163.81 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக சி மற்றும் டி பிரிவில் தற்போது பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மிகை ஊதியம் என்ற அடிப்படையில் 3000 ரூபாய் உச்சவரம்பிற்கு உட்பட்டு அந்த மிகை ஊதியமானது வழங்கப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் பெறக்கூடிய அந்த பணியாளர்கள் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 240 நாளுக்கு மேலாக பணியாற்றியிருக்க வேண்டும். அதாவது ஆண்டில் இருக்கக்கூடிய மொத்த நாட்களில் 240 நாட்களுக்கு மேல் அவர்கள் பணியாற்றியிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 1000 ரூபாய் அந்த மிகை ஊதியம் வழங்கப்படும், போனஸ் வழங்கப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஓய்வூதியம் பெறக்கூடிய சி மற்றும் டி பிரிவு சேர்ந்த அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அந்த முன்னாள் கிராம அலுவலர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் பொங்கல் சிறப்பு பரிசாக வழங்கப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அந்த சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த தற்போது பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உச்ச வரம்பிற்கு உட்பட்டு 3000 ரூபாய் என்ற அந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 240 நாட்களுக்கு மேல் அவர்கள் பணியாற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியமாக வழங்கப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வழங்கக்கூடிய அந்த தொகை என்பது 500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 163 கோடி ரூபாய்க்காக இந்த சிறப்பு ஊதியத்திற்காக தொகையானது ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.